சிங்கி, இப்ப பொன்டோன் கிட்ஸ் கேம்ஸ் லான்ச் ஆயிடுச்சே தெரியுமா? வாவ், நான் கூட விளையாட நினைக்கிறேன் இப்பவே. சீக்கிரமா பிளே ஸ்டோருக்கு போங்க, பொன்டோன் கிட்ஸ் கேம்ஸ டவுன்லோட் பண்ணுங்க. நான் கூட இப்பவே டவுன்லோட் பண்ண போறேன். நீங்க கூட சீக்கிரமா டவுன்லோட் பண்ணிடுங்க. ரொம்பவே ஃபன்னா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். கலரிங் காம்படிஷன். இன்னைக்கு சண்டே. அம்மா கட்டு சிங்கியோட ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. கட்டு சிங்கி ஹால்ல உட்கார்ந்து அவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரெஸ்டிங்கா டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. ஓஃபோ, இந்த கட்டு சிங்கி அவங்களோட ஸ்டடி டேபிள க்ளீனே பண்ண மாட்டாங்க. எவ்வளவு டஸ்ட் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி அவங்க மம்மி டேபிள க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல அவங்களோட புது கலரிங் புக்க அவங்க பாக்குறாங்க. அட கட்டு சிங்கி, சீக்கிரமா இங்க வாங்க. மம்மி கூப்பிட்ட உடனே பசங்க ஓடி வராங்க. ஆமா, என்னாச்சு? எதுக்காக மம்மி எங்களை கூப்பிட்டீங்க? டிவில வேற எங்களோட ஃபேவரட் ஷோ வந்துட்டு இருந்தது. போதும் பசங்களாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. காலையில இருந்து டிவி பாக்குறத விட வேற என்ன பண்றீங்க? வேற வேலையே இல்ல. சண்டேனா வேற எதுவும் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆனா மம்மி, வேற என்னதான் மம்மி பண்றது? மம்மி, எங்களுக்கு வேற போர் அடிக்குது. அடாம பசங்களா, நான் எதுக்காக உங்க ரெண்டு பேரும் இப்ப இங்க கூப்பிட்டேனா, இங்க பாருங்க, நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு இந்த ஒரு கலரிங் புக். சிங்கி, இப்ப பொன்டோன் கிட்ஸ் கேம்ஸ் லான்ச் ஆயிடுச்சே தெரியுமா? வாவ், நான் கூட விளையாட நினைக்கிறேன் இப்பவே. சீக்கிரமா பிளே ஸ்டோருக்கு போங்க, பொன்டோன் கிட்ஸ் கேம்ஸ டவுன்லோட் பண்ணுங்க. நான் கூட இப்பவே டவுன்லோட் பண்ண போறேன். நீங்க கூட சீக்கிரமா டவுன்லோட் பண்ணிடுங்க. ரொம்பவே ஃபன்னா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். கட்டு சிங்கி அந்த கலரிங் புக்ஸ பார்த்து ரொம்பவே எக்ஸைட் ஆயிடுறாங்க. அடா அம்மா, இந்த கலரிங் புக் வந்து பழையது, ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. ஆமா மம்மி, இத நாங்க யூஸ் பண்ணாமையே வச்சிருக்கோம். எப்படி வாங்கணுமோ அப்படியே இருக்கு. அப்படியா? சரி, அப்ப இந்தாங்க. அட்லீஸ்ட் இந்த வேலைய பண்ணீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் ப்ரொடக்டிவான வேலை பண்ண மாதிரி இருக்கும். டிவி பாக்குறத விட இது நல்ல விஷயம் தான். சரி மம்மி. அப்பதான் சடனா யாரோ வீட்டு பெல் அடிக்கிறாங்க. அதுக்குள்ள ரெண்டு பேரும் எக்ஸைட்டடா ஓடி போய் பாக்குறாங்க. அங்க வந்திருக்கிறது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஹரி, குட்டி மற்றும் பண்டி. கட்டு சிங்கி, எங்களுக்கு வீட்ல போர் அடிச்சிட்டு இருந்தது. அதனாலதான் உங்க கூட விளையாடலாமான்னு வந்தோம். அதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். நண்பர்களே, நீங்க சரியான நேரத்துக்கு தான் சரியா யோசிச்சு வந்திருக்கீங்க. இங்க பாருங்க, எங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குது. வாவ், கலரிங் புக்ஸ். வாவ், கலரிங் புக்ஸ். ஆமா நண்பர்களே, நீங்க எல்லாரும் உள்ள வாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நான் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க. அப்புறம் எல்லாருமே லிவிங் ரூம் மேட்ல உட்கார்ந்துடுறாங்க. இப்ப நாம எல்லாரும் என்ன பண்ண போறோம்? நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம எல்லாரும் இப்ப கலரிங் காம்படிஷன் நடத்தலாம். அப்படின்னா இந்த புக்ல இருக்க பேப்பர்ஸ் நம்ம செப்பரேட்டா கூட எடுக்கலாம். நம்ம எல்லாரும் கலர் பண்ண பிறகு யாருது நல்லா இருக்கோ அவங்க தான் வின்னர். ஓ வாவ், இது நிஜமா சூப்பர் ஐடியா கட்டு. ஆனா எங்களுக்குலாம் கலர் எதுவும் இல்லையா? அட கவலைப்படாத பண்டி, இதோ நான் இப்பவே வரேன் அப்படின்னு சொல்லி சீக்கிரமா உள்ள போறா. அதுக்கப்புறம் பெரிய டப்பால நிறைய கலர் பென்சில்ஸ் இருக்கும். அத அவ கொண்டு வந்து எல்லார் நடுவுலயும் அத வைக்கிறா. இங்க பாருங்க பசங்களா, என்கிட்ட நிறைய கலர் பென்சில்ஸ் இருக்கு. நான் 1 2 3 என்றதுக்குள்ள எடுத்துக்கோங்க. அப்ப யார் யார்கிட்ட எந்த கலர்ஸ் இருக்கோ அத வச்சுதான் நம்ம கலர் பண்ணணும். அப்படி பண்ணா நமக்கு இந்த ஒரு காம்படிஷன் இன்னுமே டஃபா இருக்க போகுது. கிரேட் ஐடியா சிங்கி. அதுக்கப்புறம் சிங்கி அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வந்து சென்டர்ல வச்சு கவுண்ட் பண்றா. 1 2 3 கோ. பசங்க சீக்கிரமா அவங்களோட கலர்ஸ சீக்கிரம் சூஸ் பண்ணிக்கிறாங்க. கட்டு பார்த்தா எல்லாரை விட பிரைட்டான கலர்ஸ் சூஸ் பண்ணிருப்பான். இன்னொரு பக்கம் ஹரி பார்த்தா எல்லாரை விட டல் கலர்ஸ் எடுத்திருப்பான். அத பார்த்து அவன் ரொம்பவே கவலையா இருப்பான். என்ன இது? இங்க பாரு ஜிங்கி, என் கலர்ஸ்லாம் எவ்வளோ டல்லா இருக்குன்னு. இப்போ நான் என்ன பண்றது? நான் வேணா கலர்ஸ் மாத்திக்குவா? இல்ல, அது கண்டிப்பா சீட்டிங் தான். அட ஆமா ஹரி, ஆனா உன்கிட்ட இருக்க கலர்ஸ வச்சு நீ நிஜமா ரொம்ப அழகா கலரிங் பண்ணலாம். அப்புறம் பாருங்க, ஹரி, குட்டி மற்றும் பண்டி, உங்களுக்கு எந்த ஸ்கெட்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அத நான் எடுத்து உங்க எல்லாருக்கும் கொடுக்கறேன். இந்த புக்ல நிறைய டிஃப்ரெண்ட் பேஜஸ்லாம் இருக்குல்ல, இதுல நிறைய அழகான டிராயிங்ஸ்லாம் இருக்கு. நான் இந்த காரை பெயிண்ட் பண்ண போறேன். என் டார்க் கலர்ல இந்த காரு ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் எனக்கு இது வேணும். சரி, அப்படின்னா நான் பில்டிங்க கலர் பண்ண போறேன். அதுக்கப்புறம் சிங்கி அவங்களுக்கு தேவையான டிராயிங்ஸ் கொடுத்துடுறா. அவளுக்காக கூட அவ சோலார் சிஸ்டம சூஸ் பண்ணிருப்பா.
அப்புறம் கட்டு அவனுக்காக ஒரு கார்ட்டூன் சூஸ் பண்ணிருப்பான். அவங்களுக்கு தேவையான எல்லா பேஜஸும் எல்லார்கிட்டயும் இப்ப இருக்கு. சரி சரி, இப்ப நம்ம எல்லாருக்கும் 1 hour தான் டைம். எல்லாருமே இதுக்கப்புறம் கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் யார் வின்னர்னு பார்க்கலாம். ஓகே ஜிங்கி. அப்புறம் எல்லாருமே கலர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கட்டு கிட்ட எல்லாரை விட பிரைட் கலர்ஸ் இருக்கும். ஆனா அவனால சரியாவே கலர் பண்ணவே முடியல. அவன அறியாமலே அந்த லைன்ஸை விட்டு அந்த கலர் வெளிய வந்துகிட்டு இருக்கும். ஓஃபோ, என்ன இத சரியா கலர் கூட பண்ண முடியல. இப்படி இருந்தா என்னோட கலரிங் பேஜ் ஃபுல்லா நாசமாயிடுமே அப்படின்னு சொல்ற நேரத்திலே அவங்க அம்மா ஸ்நாக்ஸ் கொண்டு வராங்க. அப்ப அவங்க அம்மா கட்டு சொல்றதை கேட்டுடுறாங்க. அப்புறம் சொல்றாங்க, கட்டு நீ ரொம்ப கடகடன்னு கலர் பண்ணிக்கிட்டு இருக்க. அதனாலதான் லைனை விட்டு கலர்ஸ் வெளிய வந்துட்டு இருக்கு. அங்க பாரு, வேறவங்க எல்லாரும் எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. எவ்வளவு அழகா பொறுமையா பண்றாங்க பாரு. அதனாலதான் அவங்க கலர்ஸ் யாருதுமே வெளிய வரல. அம்மா சொன்னது கேட்ட பிறகு அவன் எல்லாரோட கலர் பேப்பர்ஸும் பாக்குறான். எல்லாரும் ரொம்ப பொறுமையா கலர் பண்ணிட்டு இருந்தாங்க. அத அவன் பார்த்ததும் அவனும் புரிஞ்சுக்கிறான். அவனும் பொறுமையா கலர் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் அவன் அவங்க அம்மா கிட்ட சொல்றான், சரிங்க மம்மி, பாருங்க, இதுக்கு மேல நானும் ரொம்ப கவனமா கலர் பண்ண போறேன். நானும் இதுக்கு மேல கடகடன்னு பண்ண மாட்டேன். வெரி குட் கட்டு. பசங்களா, எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க, மறந்துடாதீங்க. ஓகே ஆண்டி, ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் மம்மி எல்லா பசங்களோட கலரிங் பேஜஸும் பாக்குறாங்க. அப்புறம் மெதுவா அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு 1 hourக்கு அப்புறமா எல்லாரோட கலரிங் பேஜஸும் முடிஞ்சிருக்கும். டைம் ஓவர். சரி வாங்க, எல்லாரும் நம்மளோட கலர் பேஜஸ அம்மா கிட்ட கொண்டு போய் காட்டலாம். அதுல எது நல்லா இருக்கோ அத பார்த்து அம்மா சூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட்டா சொன்ன, இதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா பசங்களும் அவங்களோட கலர் பேப்பர்ஸ கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுக்கறாங்க. வாங்க வாங்க பசங்களா, என்ன ஆச்சு? மம்மி, இப்ப எங்களோட டிராயிங்ஸ் எல்லாமே பார்த்து எது நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அப்படியா, சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி மம்மி எல்லாரோட கலரிங்ஸும் பாக்குறாங்க. சொல்றாங்க, அடடா, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கே. நிஜமாலே இதுல எது சூஸ் பண்றதுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்குமே. நிஜமா பசங்களா, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஆண்டி, நீங்க ஒரே ஒருத்தர் தான் டிசைட் பண்ணி ஆகணும். நீங்க யார் செலக்ட் பண்றீங்களோ அவங்க ஒருத்தர் தான் வின்னர். ஆமா அம்மா, ஹரி சொன்னது கரெக்ட் தான். அப்படியா? சரி, அப்ப எது நல்லா இருக்குன்னு நான் சூஸ் பண்றேன். பசங்க எல்லாருமே நின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க யார் வின்னர்னு கேட்க. வின்னர் யாருன்னா ஹரி. ஹரியோட பேர் கேட்டதும் அவனாலே நம்ப முடியல. ஏன்னா இந்த டல் கலர்ஸ் வச்சு அவன் எப்படி இவ்வளவு அழகா கலர் பண்ணான்னு எல்லாரும் ஆச்சரியமா அத பாத்துட்டு இருப்பாங்க. என்ன, நான் வின்னரா? உண்மையாவா ஆண்டி? ஆமா ஹரி, நீ எல்லார விட டல் கலர்ஸ சூஸ் பண்ணா கூட நீ அழகா தெளிவா அதுக்கான கரெக்டான டிராயிங்க சூஸ் பண்ண. அது மட்டும் இல்லாம அதுக்கு ஏத்த மாதிரி நீ கலரும் பண்ணிருக்க. பாரு, இது பார்க்க எவ்ளோ அழகா நீ கலர் பண்ணிருக்கேன்னு. அதனால இன்னைக்கான வின்னர் நீதான். மம்மி சொன்னதை கேட்ட உடனே ஹரி ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஓ, அப்படின்னா இப்ப நான் தான் வின்னரா? ஹே, கங்க்ராட்ஸ் ஹரி. காட்டு ஹரி, உன்னோட பெயிண்டிங் நானும் பார்க்கலாமா? எங்களுக்கும் காட்டு. இந்தாங்க நண்பர்களாம், பாருங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஹரியோட கலரிங்க பாக்குறாங்க. எல்லாருக்கும் அது ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சண்டே ரொம்ப நல்லாவே போச்சு. ஏப்ரல் ஃபூல். இன்னைக்கு ஏப்ரல் ஃபூல் டே. ஒவ்வொருத்தரையும் முட்டாளாக்குற அந்த நாள். இன்னைக்கு சிங்கி கட்டுக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்டா. அவளோட மைண்ட்ல ஒரு தீவிரமான ஐடியா ஒன்னு ஓடிட்டு இருந்தது. போன வருஷம் ஏப்ரல் ஃபூல் அன்னைக்கு இந்த கட்டு என்ன பிராங்க் பண்ணா. இந்த வருஷம் நானும் இவனை பிராங்க் பண்ண போறேன். ஒரு வாட்டி இல்ல, நிறைய வாட்டி. அதுக்கப்புறம் சிங்கி ஃபர்ஸ்ட் அவளோட பேக்ல இருந்து சில blank பேப்பர்ஸ வெளிய எடுக்கிறா. அதுக்கப்புறம் டேபிள் மேல இருந்த ஒரு பெண்ணை அவ எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் உடனே அவளோட அம்மா கிட்ட போறா. மம்மி, எனக்கு இந்த பேப்பர்ஸ் மேல சைன் போட்டு கொடுக்கறீங்களா? என்னது சைனா? எதுக்காக? மம்மி, அதாவது நான் ஒரு ஆர்ட் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல எனக்கு என்னோட ஃபேமிலி மற்றும் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் சைனும் வேணும். நீ ஏதோ பொய் சொல்லல? இல்ல அம்மா, நான் ஆர்ட் ப்ராஜெக்ட் பண்றதுக்காக தான் இது எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். நான் உண்மையா தான் பேசிட்டு இருக்கேன். சரி அப்படின்னு சொல்லி மம்மி எல்லா பேஜ்லயும் சைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்தட செல்லம் ஆயிடுச்சு. நானும் உன்னோட அப்பாவும் இப்ப ஷாப்பிங் போறோம், சரியா? சரி அம்மா. blank ஷீட்ஸ் மேல சைன் வாங்குற உடனே சிங்கி அதுல ஏதோ எழுத ஆரம்பிச்சிடுறா.
கொஞ்ச நேரத்திலே எழுதுற வேலை முடிஞ்சிடுது. ஒவ்வொரு ஷீட்லயும் என்ன எழுதிருப்பானா, சிங்கிய பிராங்க் பண்ணா அதுக்கப்புறம் அடிதான் விழும். அப்புறம் அது கீழே மம்மியோட சைன். சிங்கி ஏற்கனவே அதுல சைன் வாங்கிருப்பா. கொஞ்ச நேரத்திலேயே கட்டு தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரு குளிக்க போலான்னு போறாரு. பாத்ரூம்ல சிங்கி அவனோட டவல்ல கிளிட்டர்ஸ போட்டுக்கிட்டு இருப்பா. சிங்கி, கொஞ்சம் என்னோட டவல் கூட. இப்ப செமையா இருக்க போகுது. இந்தா கட்டு. அப்புறம் அவன் அந்த டவலை வாங்கி உடம்ப தொடிக்கிறது, முகத்தை தொடிக்கிறது அப்படின்னு தொடிக்கும் போதும் அவனுக்கு புரியவே புரியாது. கொஞ்ச நேரத்திலே அவன் கண்ணாடி பார்க்கும்போது புரியுது அவரோட முகத்துல கிளிட்டர் ஒட்டிக்கிட்டு இருக்குது. அப்போ அவன் ஷாக் ஆயிடுறான். ஐயோ, என்ன இது? பாத்துட்டு இருந்தா என்ன யாரோ கிஃப்ட் ராப் பண்ண மாதிரி இருக்கு. பாத்துக்கிட்டு இருந்தா ஐயோ, உன்னை ஏப்ரல் ஃபூல் பண்ணியாச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ பண்ணது ரொம்ப தப்பு சிங்கி. பாரு, உன்னால நான் இப்ப மறுபடியும் குளிக்கணும் போல. கட்டு மறுபடியும் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்ரூம்குள்ள போறான். ஆனா இப்ப அவன் மைண்ட்ல ஒரே விஷயம் மட்டும் தான் ஓடிட்டு இருந்தது, சிங்கிய பிராங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நான் இந்த சிங்கி அன்னைக்கு எப்படி பிராங்க் பண்ண போறேன்னா, வர வருஷம் வரைக்குமே அவளுக்கு ஞாபகம் இருக்கணும். அப்பதான் கட்டு பாத்ரூம் பின்னாடி ஒட்டி வச்சிருக்க ஒரு நோட்ட பாக்குறாரு. அது மேல என்ன எழுதிருந்ததுன்னா, சிங்கிய பிராங்க் பண்ணா அடி விழும் அப்படின்னு. அத பார்த்த உடனே கட்டுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்தது. ஐயோ, பார்த்தா இது அம்மா எழுதின மாதிரி இருக்கு. அம்மாவோட சைன் கூட இருக்கு கீழே. இல்லப்பா, நான் சிங்கிய பிராங்க் பண்ண மாட்டேன். இல்லனா அப்புறம் அம்மா கிட்ட அடி வாங்க வேண்டியது இருக்கும். கட்டுவ ஒரு வாட்டி பிராங்க் பண்ண பிறகு கூட அவளுக்கு நிம்மதியே இல்ல. மறுபடியும் பிராங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ ரெடி ஆயிடுறா. அப்பதான் டேபிள் மேல வச்சிருக்க கிரீம் பிஸ்கெட்ஸ் மேல அவளோட கண்ணு படுது. கட்டுக்கு கிரீம் பிஸ்கெட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல. நான் ஒரு வேலை பண்றேன். இந்த கிரீம் பிஸ்கெட்ஸ்ல நானு டூத் பேஸ்ட ஃபில் பண்ணி வச்சிடுறேன். கட்டு இத சாப்பிட்டானா செமையா இருக்கும். அவனுக்கு இல்ல, எனக்கு. சிங்கி சீக்கிரமா போய் டூத் பேஸ்ட கொண்டு வந்துடுறா. அதுக்கப்புறம் அத எல்லா பிஸ்கெட்ஸ்லயும் ரொப்பிடுறா. அவளுக்காக ஒரு 2-3 பிஸ்கெட் மட்டும் அவ எடுத்து வச்சுக்கிறா. கொஞ்ச நேரத்திலேயே கட்டு அங்க வராரு. அப்புறம் அவர் பாக்குறாரு, சிங்கி உட்காந்து அந்த பிஸ்கெட்ஸ சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. இந்த கிரீம் பிஸ்கெட்ஸ் ரொம்பவே டேஸ்டியா இருக்கு. வாவ், ரொம்ப கிரன்ச்சியா இருக்கு. உள்ள இருந்து ரொம்ப கிரீமி. இந்த மாதிரி கிரீம் பிஸ்கெட்ஸ் நானு இப்ப வரைக்கும் எப்பவுமே சாப்பிட்டதே இல்ல. சிங்கி அப்படி பேசிட்டு இருந்ததை கேட்டு அவனுக்கும் அப்படியே வாய் ஊற ஆரம்பிக்குது. நானும் பிஸ்கெட் சாப்பிடணும். அப்படியே பசியில இருக்க ஒரு ஷேர் மாதிரி பிஸ்கெட் மேல அவனும் குதிக்கிறான். ஆனா பிஸ்கெட்டை கடிச்ச அடுத்த நிமிஷமே அவனோட முகமே மாறிடுது. இந்த பிஸ்கெட்டோட ருசியே ஒரு மாதிரி நல்லா இல்ல. சீ, ஏப்ரல் ஃபூல் பண்ணியாச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் கட்டு வேகமா வாஷ்ரூம் பக்கமா ஓடி போறான். அதுக்கப்புறம் வாய கழுவ ஆரம்பிக்கிறான். இந்த சிங்கிய நான் சும்மா விட போறதில்ல, புத்தி கத்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சு அவன் தலை தூக்கி பாக்குறான். அப்ப மிரர் கிட்ட ஒரு நோட் இருக்கும். அத அவன் பாக்குறான். அதுல என்ன எழுதிருந்ததுன்னா, கட்டு முன்னாடி பார்த்தால அதேதான் இருந்தது. சிங்கிய பிராங்க் பண்ணினா அதுக்கப்புறம் அடிதான் வாங்குவ. என்ன இது இப்படி எழுதி வச்சிருக்காங்க? மறுபடியும் அதே மாதிரி ஒரு நோட் எழுதி இருக்கு. மம்மி சைனும் இருக்கு. இல்ல, நான் அவளை பிராங்க் பண்ண மாட்டேன். நான் மம்மி கிட்ட அடி வாங்க மாட்டேன்ப்பா. 2 வாட்டி அவனை பிராங்க் பண்ண பிறகு கூட அவளுக்கு இன்னுமே நிம்மதியே இல்ல. மறுபடியும் பிராங்க் பண்றதுக்காக அவ என்னென்ன பண்ணுமோ அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டா. இந்த கிரீம் பிஸ்கெட்ட சாப்பிட்டு மண்டையே கொழும்பி போயிடுச்சு. சரி, ஒரு வேலை பண்ணலாம். ஃப்ரிட்ஜ்ல லெமனேட் வச்சிருக்காங்க. அத குடிச்சா கொஞ்சம் அப்புறம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதுக்கப்புறம் அவன் லெமனேடு கொண்டு வரான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து. அதுக்கப்புறம் சோஃபா மேல உட்கார்ந்து ஆறாம குடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் குடிச்சிட்டு இருக்கும் போதே சடனா பாக்குறான், அதுக்குள்ள ஒரு ஃப்ராக் இருந்தது. அத பார்த்ததும் அவனுக்கு தலையே குழம்பி போயிடுது. ஐயோ, ஐயோ, சீ, சீ. அதுக்கப்புறம் பயந்து போய் அவன் அந்த கிளாஸ கீழே தூக்கி போட்டுடுறான். என்னோட லெமனேட்ல இந்த ஃப்ராக் எங்க இருந்து வந்துச்சு? அதுக்குள்ள சிங்கி அங்க வரா. அந்த ஃப்ராக அவ கையில எடுத்துக்கறா. இது நிஜமான ஃப்ராக் இல்ல, இது ஜெல்லில செஞ்ச ஃப்ராக். ஏப்ரல் ஃபூல் பண்ணியாச்சு. எனக்கு செம சந்தோஷமா இருக்கு. நீ பண்றது ரொம்ப தப்பு சிங்கி. மறுபடியும் நீ என்ன இப்படி பிராங்க் பண்ண முடியாது. என்னோட டவல்ல நீ கிளிட்டர் பூசி வச்சுட்ட. அதுக்கப்புறம் என்னோட பிஸ்கெட்ஸ்ல நீ டூத் பேஸ்ட் போட்டு வச்ச. இப்ப என்னோட லெமனேட்ல இந்த மாதிரி ஃப்ராக் போட்டு வச்சிருக்க.
இத பார்த்தால எனக்கு பிடிக்கல. என்னோட டிஷர்ட் வேற எவ்வளவு அழுக்கு அடிச்சு பாரு உன்னால. அதுக்கப்புறம் அவன் கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அல்மாரியில இருந்து அவன் வேற டிஷர்ட்டா எடுக்கிறான். அது எடுக்கும் போது அவனோட மைண்ட்ல ஒரு விஷயம் தான் ஓடிட்டு இருக்கும். இந்த வாட்டி சிங்கியை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிறான். இந்த வாட்டி நான் கண்டிப்பா சிங்கிய விட மாட்டேன். அளவுக்கு மீறி இவன் நடந்துகிட்டா இது சரியில்லை. அப்ப கட்டுக்கு டிஷர்ட்குள்ள ஒரு நோட் கிடைக்குது. அதுல மறுபடியும் பாக்குறாரு. ஐயோ இது அதே நோட்டு. சிங்கிய பிராங்க் பண்ணினா அதுக்கப்புறம் நீ என்கிட்ட அடி வாங்குவேன்னு. என்ன இது மம்மி இங்க கூட வச்சிருக்காங்க. ஜிங்கி என்ன மறுபடியும் பிராங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் மட்டும் அவளை பிராங்க் பண்ண கூடாதா? இது ரொம்பவே தப்பு. நான் கட்டுவ 3 வாட்டி பிராங்க் பண்ணிட்டேன். ஆனா பாவம் கட்டு என்ன ஒரு வாட்டி கூட பிராங்க் பண்ண முடியல. இன்னைக்கு நாளே செமையா இருந்தது. அதுக்குள்ள வீட்டோட பெல் ரிங் ஆகுது. அப்பா அம்மா 2 பேரும் ஷாப்பிங் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு நான் ஒரு செம்மையான பொருள் ஒண்ணு வாங்கியிருக்கேங்க. அத வச்சுதான் நான் சுனிதாவை இன்னைக்கு பிராங்க் பண்ண போறேன் பாருங்க. இன்னைக்கு நாம வெறும் சமையலுக்கு தேவையான பொருட்களை மட்டும்தானே வாங்கியிருக்கோம். நீ எந்த பொருளை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? ஒரு வாட்டி என்னோட பிராங்க் சக்சஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் அது என்ன ப்ராடக்ட்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓ இதான் உன்னோட விருப்பமா? கட்டு முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு ஒரு மூலையில உட்கார்ந்து இருப்பான். அதுக்குள்ள அம்மா ஷாப்பிங் பேக்ல இருந்து அவனோட ஃபேவரட் ஜூஸான பைனாப்பிள வெளியே எடுத்து கொடுக்கறாங்க. கட்டு இந்தா உன்னோட ஃபேவரட் ஜூஸ் பைனாப்பிள் உனக்காக தான். பைனாப்பிள் ஜூஸ் கிடைச்ச பிறகு கூட பாவம் அவரு ரொம்ப சோகமா இருக்காரு. அவர் எப்ப சந்தோஷப்படுவாருன்னா சிங்கிய பிராங்க் பண்ண பிறகு மட்டும்தான். என்ன சிங்கி, இது உன்னோட ஃபேவரட் லிச்சி ஜூஸ். தேங்க்யூ மம்மி. அதுக்கப்புறம் 2 பேருமே அவங்களோட ஜூஸ குடிக்கிறாங்க. அப்பதான் சிங்கி டேபிள் மேல வச்சிருக்க அந்த சிப்ஸ பாக்குறா. அடடா இந்த ஜூஸ் கூட அந்த சிப்ஸ சாப்பிட்டா இன்னும் செமையா இருக்குமே. சிங்கி அந்த சிப்ஸ் கவர் ஓபன் பண்றாளோ இல்லையோ, அதுக்குள்ள வெளிய வருது ஒரு பெரிய பாம்பு. அத பார்த்து அவ பயந்து போய் கத்த ஆரம்பிக்கிறா. சிங்கி கத்துனதை கேட்ட உடனே அம்மா அப்பா அங்க ஓடி வராங்க. என்னாச்சு ஜிங்கி செல்லம்? அந்த பாம்பு. ஓ நோ, ஐயோ சுனிதாவை பிராங்க் பண்றதுக்காக நான் இந்த பொருளை வாங்கிட்டு வந்தேன். ஆனா சுனிதா ஆண்டிக்கு முன்னாடி நம்ம சிங்கி பிராங்க் ஆயிட்டா. இப்ப சிங்கி ஆயிட்டா ஃபூல். ஏப்ரல் ஃபூல். சிங்கி இந்த வாட்டி பாட்டு நீ இல்ல நான் பாட போறேன். ஏப்ரல் ஃபூல் ஆயிட்டா நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். கட்டு பாடினதை கேட்டு அப்பாவும் அம்மாவும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல சிங்கிக்கு கூட சிரிப்பு வருது. அப்புறம் சிங்கியோட சேர்ந்து கட்டு கூட ஜோரா சிரிக்கிறாரு. கட்டு சிங்கி மேல வந்துச்சு கம்ப்ளைண்ட். கட்டு சிங்கி ஒன்னா சேர்ந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்ப ஸ்கூலுக்கு வெளியோ அவங்க ஃப்ரெண்ட் ஆகிய பண்டி குட்டி ஹரிய பாக்குறாங்க. அட நண்பர்களே, இங்க என்ன பண்றீங்க? உள்ள போகலையா? ஆகட்டும் போகணும். ஆனா என்ன பண்றது, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு மனசே இல்ல தெரியுமா? ஆமா குட்டி, நீ சரியாதான் சொன்ன. எனக்கு கூட இன்னைக்கு படிக்க இஷ்டமே இல்ல. அது கூட முதல்ல கிளாஸ் இன்னைக்கு மிஸ்ரா சாரோடது. சரியா சொன்ன சிங்கி. மிஸ்ரா சார் ஜியோகிராஃபி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா எனக்கு தூக்கம் தான் வரும். ஆமா, அவங்க என்ன தூங்க கூட விடுறதே இல்ல. பட்டி சொன்னதை கேட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நாம உள்ளதான் போய் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நாம ஒரு வேலை பண்ணலாம். அது என்ன? நாம எப்பவுமே ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல தானே உட்காருவோம். இந்த வாட்டி நம்ம லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காரலாம். அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணலாம். குட் ஐடியா. சரி வா, சீக்கிரம் போய் நாம லாஸ்ட் பெஞ்ச்ல இன்னைக்கு இடத்தை பிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கட்டு சிங்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளாஸ்க்கு போயிடுறாங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து போய் லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே கிளாஸஸ் கூட ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் மிஸ்ரா சார் கிளாஸ்க்கு வந்துடுறாரு. கேளுங்க பசங்களா, ஜியோகிராஃபி புக்கை சீக்கிரம் எடுத்து சொல்றத காப்பி பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம ஒரு புது சாப்டர் தொடங்குவோம். எல்லா பசங்களும் பேக்ல இருந்து புக்ஸ வெளியே எடுக்கிறாங்க. ஆனா கட்டு சிங்கி அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்னைக்கு படிக்க கூடாதுன்னு டிசைட் பண்ணிடுறாங்க. ஆனாலுமே அவங்க புக்ஸ வெளியே எடுக்கிறாங்க. ஆனா ஒரு ரெஜிஸ்டரை வெளியே எடுத்து அதுல அவங்க கிராஸ் வேர்ட் விளையாடுறாங்க. இங்க பாரு சிங்கி, இப்ப உன்னோட டர்ன் தான். இங்க பாரு சிங்கி, மறுபடியும் நீ தோக்க போற. ஏய் சும்மா இரு. இங்க பாரு, நான் தான் ஜெயிக்க போறேன். கட்டு சிங்கி குட்டி பண்டி மற்றும் ஹரி மெதுவா சிரிக்கிறாங்க. பேசிக்கிட்டே வேற இருப்பாங்க. தடவை சார் அவங்கள கவனிக்க மாட்டாரு. ஆனா போக போக அவருக்கு கோவம் வந்துருது.
அவரு அவங்கள நிக்க வச்சிடுறாரு. பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்கு? நான் இங்க பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க அங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் எந்திரிங்க. நான் எந்த வரிசையில விட்டேன், நீங்க அதை சொல்லுங்க. கட்டு சிங்கி அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட நிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள யாருக்குமே தெரியாது சார் எதை படிக்க வச்சிட்டு இருக்காருன்னு. அதுக்கப்புறம் சார் கட்டு சிங்கி உட்கார்ந்துட்டு இருந்த அந்த இடத்துக்கு வராரு. அதுக்கப்புறம் அவரு அந்த ரெஜிஸ்டரை பாக்குறாரு. என்ன இது? நான் இங்க பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன பின்னாடி விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா? கட்டு சிங்கி ரொம்பவே பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சாருக்கு சாரி சொல்றாங்க. சாரி சார். சாரி சார், இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டோம். சாரி சார். இல்ல இல்ல, நான் உங்களை அப்படிலாம் விட மாட்டேன். சீக்கிரம் நீங்க எல்லாரும் உங்க டைரியை வெளியே எடுத்து கொடுங்க. நீங்க கிளாஸுக்கு வெளியே தான் நின்னாகணும். உங்கள ஒருத்தர் கூட நான் கிளாஸ்ல உட்காரத்துக்கு அனுமதிக்கவே மாட்டேன். அவங்க எல்லாருமே அவங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா என்ன பண்றது, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. எதுவும் பண்ண முடியாததால புக்கை கொடுத்துட்டு கிளாஸ்ல இருந்து வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் வெளியவே நிக்கிறாங்க. கிளாஸ் முடிஞ்சதும் சார் அவங்க எல்லாரையும் உள்ள கூப்பிடுறாரு. இங்க பாருங்க உங்க டைரி. இதுல நான் இப்ப உங்களை பத்தி கம்ப்ளைண்ட்ஸ் எழுத போறேன். நாளைக்கு நீங்க வரும்போது இந்த டைரியில உங்க அப்பா அம்மா கிட்ட சைன் வாங்கிட்டு வாங்க. நீங்க மட்டும் சைன் வாங்கலனா நான் உங்களை இந்த கிளாஸ்ல கண்டிப்பா அனுமதிக்கவே மாட்டேன். எல்லாருக்கும் புரிஞ்சதா? போங்க போய் உட்காருங்க போங்க. கம்ப்ளைண்ட் அப்படின்னு பேர் கேட்டதோ எல்லாருக்கும் ரொம்ப பயமா இருக்கு. சிங்குக்கு பாவம் அழையே வருது. கட்டு, இப்ப என்ன பண்றது? அப்பா அம்மா நம்மள ரொம்ப திட்டுவாங்க. ஆமா, எனக்கும் ரொம்பவே பயமா இருக்கு. நாம லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்து இருக்க கூடாது. இப்ப என்ன பண்ண முடியும்? சைன் வாங்கித்தான் ஆகணும் இல்ல? ஸ்கூல் முடிஞ்சதோ கட்டு சிங்கி வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஆனா அன்னைக்கு மட்டும் அவங்க அட்டகாசம் பண்ணாம ரொம்ப சைலண்டா இருந்தாங்க. என்னாச்சு பசங்களா? என்ன இன்னைக்கு அவ்வளவு சைலண்டா இருக்கீங்க? ஸ்கூல்ல என்னாச்சுன்னு கூட எனக்கு சொல்லவே இல்ல. அது அம்மா அம்மா ஒன்னும் இல்லம்மா. அம்மா, எப்பயும் போலவே நார்மலான நாள் தான். வேற எதுவுமே நடக்கல மம்மி. கட்டு சிங்கிய பார்த்து ஆக்ஷன் பண்றாரு. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொல்றாரு. அம்மா அம்மா ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு சார் கிளாஸ் எடுக்கும்போது சில பசங்க லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்து கேம் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனா சார் அந்த பசங்க மேல அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. ஆனாலும் பசங்க சாரி சொன்னாங்க. ஆஹா மம்மி, அந்த சார் பாவம் அவங்கள மன்னிச்சு விட்டுருக்கலாம் இல்லையா? என்னது? இல்ல இல்ல, கண்டிப்பா கிடையாது. அது ரொம்ப தப்பான விஷயம். இந்த மாதிரி பசங்களை கண்டிப்பா மன்னிக்கவே கூடாது. ஏன்னா படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க அம்மா அப்படி சொன்னதை கேட்டு பசங்க 2 பேருமே ரொம்ப பயந்து போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு டைரக்டா படுக்க போயிடுறாங்க. அப்புறம் அவங்க யோசிக்கிறாங்க, இப்ப என்ன பண்றது சிங்கி? ஒன்னும் புரியல கட்டு. ஒரு வேலை பண்ணலாம். அப்பா வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒருவேளை அப்பாவோட மூடு இன்னைக்கு நல்லா இருக்கலாம்ல. அதுக்கப்புறம் கட்டு சிங்கி 2 பேரும் ராத்திரிக்காக வெயிட் பண்றாங்க. ராத்திரி ஆனதும் உங்க அப்பா வராரு. ஆனா அவங்க 2 பேரும் பாக்குறாரு, அவங்க அப்பாவோட மூட் அன்னைக்கு சரி இருக்காது. இன்னைக்கு நான் ஆபீஸ்ல ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் பண்ண தப்பால என் கம்பெனியும் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்பதான் இத பத்தி பாஸ் என்கிட்ட சொன்னாரு. ஐயோ, என்னங்க இப்படி நடந்துடுச்சா? சரி விடுங்க, கவலைப்படாதீங்க. வாங்க சாப்பிடுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல. இல்ல, எனக்கு சாப்பிட விருப்பம் இல்ல. நான் கொஞ்சம் வேலை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சிங்கி இதெல்லாம்? அப்பா நல்ல மூட்ல இருப்பாருன்னு நினைச்சோம். பார்த்தா எல்லாம் உல்டாவாதான் நடக்குது. சரி கட்டு, அதெல்லாம் விடு. காலையில நம்ம அப்பா கிட்ட பேசிக்கலாம். ஆமா சிங்கி, நான் என்ன சொல்றேன்னா, நாம சைன் போடாமலே போயிட்டோம்னா. என்னது? உனக்கு தெரியும்ல, மிஸ்ரா சார் எப்பவுமே விஷயங்களை மறந்து போவாருன்னு. ஒருவேளை சைன் கூட அவரு மறந்துட்டார்னா, ஆனா ஒருவேளை அவரு பாக்கணும்னு நினைச்சாருனா பார்க்க மாட்டாரு. நீ பாசிட்டிவா இரு. அப்புறம் இத பத்தி அப்பா அம்மாக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. நாம தப்பிச்சிடலாம். சரி சரி, நீ எப்படி சொல்றியோ அப்படியே பண்ணலாம். நாம சைன் பண்ணாமலே போயிடலாம். எப்படியோ எனக்கு அப்பா அம்மா கிட்ட இத பத்தி பேசுறதுக்கான தைரியம் இல்ல. அப்புறம் என்ன? கட்டு சிங்கி மம்மிக்கு எதுவுமே சொல்லாம மறுநாள் காலையில ரெடி ஆகி அவங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. கட்டு சிங்கி, நீங்க 2 பேரும் சைன் பண்ணி கொண்டு வந்தீங்களா இல்லையா? இல்ல குட்டி. அப்புறம் நீங்க? என்ன, நீங்க 2 பேரும் சைன் வாங்கிட்டு வரலையா? ஏன் வாங்கிட்டு வரல? சார் வந்தாருன்னா உங்க மேல ரொம்ப கோவப்படுவாரு. அப்படி சொல்லாத ஹரி. ஒருவேளை சார் சைனை பத்தி ஒருவேளை மறந்திருந்தா? நீங்க ஏன் சைன் வாங்காம வந்துட்டீங்க கட்டு சிங்கி? கட்டு சிங்கி ஏதோ சொல்றதுக்கு முன்னாடியே கிளாஸுக்குள்ள மிஸ்ரா சார் வந்துடுறாரு.
அதுக்கப்புறம் அவரு அந்த டைரிஸ தான் அவங்க எல்லார்கிட்டயும் கேக்குறாரு. அத பார்த்த உடனே கட்டு சிங்கி பயந்து போறாங்க. பசங்களா, எல்லாரும் உங்களோட டைரியை வெளியிடுங்க. எடுத்துட்டு வந்து என்கிட்ட இப்ப காட்டுங்க. குட்டியாரி பண்டி அவங்களோட டைரிய காட்டுறாங்க. ஆனா கட்டு சிங்கியோட டைரியில அவங்க அப்பா அம்மாவோட சைன் இல்ல அப்படின்னு சொல்லி சாருக்கு ரொம்பவே கோவம் வருது. கட்டு ஜிங்கி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க 2 பேரும் சைன் வாங்கிட்டு வரலையா? பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கிட்டு வாங்க நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுக்கப்புறம் மிஸ்ரா சார் எதுவும் பேச மாட்டாரு. அதுக்கப்புறம் டைரியில நம்பரை பார்த்து மம்மிக்கு அவரு கால் பண்ணிடுறாரு. இப்ப கட்டு சிங்கி ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. ஹலோ, நீங்க கட்டு ஜிங்கியோட அம்மா தானே பேசுறீங்க? நேத்து நான் கட்டு ஜிங்கியை பத்தி கம்ப்ளைண்ட் எழுதியிருந்தேன். அப்புறம் சார் அவங்க மம்மிக்கு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் கால் கட் பண்ணிடுறாரு. நீங்க 2 பேரும் போய் உங்க சீட்ல உட்காருங்க. நாளைக்காவது சைன் வாங்கிட்டு வாங்க. கட்டு சிங்கி போய் உட்கார்றாங்க. ஆனா அவங்க 2 பேருக்கும் வீட்டுக்கு போக ரொம்ப பயமா இருந்தது. வீட்டுக்கு அவங்க போய் பாக்குறாங்களோ இல்லையோ, அங்க அவங்க அப்பா அம்மா அவங்க 2 பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கட்டு ஜிங்கி, நீங்க பண்ணது பெரிய தப்பு. நீங்க 2 பேரும் ஏன் டைரியை எங்ககிட்ட காமிக்கல? சாரிப்பா, நாங்க ரொம்ப பயந்து போயிருந்தோம். ஆமாப்பா, தயவு செய்து மன்னிச்சிடுங்க. இனிமே இப்படி பண்ண மாட்டோம்ப்பா. பசங்களா, இது நிஜமாலே ரொம்ப கெட்ட விஷயம். ஆமா கட்டு ஜிங்கி, நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ஆனா அந்த தப்பை மறைக்கிறது அதை விட பெரிய தப்பு. இனிமே நீங்க இப்படியெல்லாம் பண்ணவே கூடாது. ஓகே? இல்லப்பா, இனிமே எப்பவுமே இப்படி நாங்க பண்ண மாட்டோம். தயவு செய்து இது ஒரு வாட்டி எங்களை மன்னிச்சிடுங்கப்பா. ஆமாப்பா. சரி பசங்களா, நீங்க உங்க தப்பை ஒத்துக்கிட்டதால நான் உங்களை மன்னிச்சிடுறேன். கட்டு சிங்கி அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அம்மா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க. மறுநாள் அவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போய் டீச்சர் கிட்ட கூட அவங்க மன்னிப்பா கேக்குறாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.